இமயமலையில ஒரு அணுகுண்டு காணாம போயிருக்கு. இது நம்ப முடியல, ஆனா உண்மை. இது ஏதோ பழைய கதை இல்ல. இந்த அணுகுண்டின் கதிர்வீச்சு இப்போ கூட நம்ம கங்கை நதியை பாதிக்கலாம். அடுத்த 50 வினாடில இந்தியாவுக்கு காத்திருக்கிற பேராபத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வருஷம் 1965. சீனா செஞ்ச ஏவுகணை சோதனைகளை உளவு பார்க்க அமெரிக்க சிஏஏவும் இந்திய மலையேறிகளும் ஒரு ரகசிய திட்டம் போட்டாங்க. நந்தாதேவி சிகரத்துல ஒரு அணுசக்தி உளவு சாதனத்தை வைக்க பிளான். இதுல என்ன ஷாக்குனா, நாகசாகி குண்டுல இருந்த புளூட்டோனியத்துல 1/3 பங்கு இதுல இருந்துச்சு. ஆனா ஒரு பயங்கர பனிப்புயல். நம்ம இந்திய அதிகாரி கேப்டன் கோலி உத்தரவுல அந்த குண்ட ஒரு பனிப்பாறை விளிம்புல மறைச்சு வச்சுட்டு அவசரமாக கீழே இறங்குனாங்க. அடுத்த வருஷம் போய் பார்த்தா அதிர்ச்சி, அந்த அணுசாதனம் மாயமாகி இருந்துச்சு. பனிச்சரிவுல அடிச்சுக்கிட்டு போயிருக்கலாம், இல்லனா புளூட்டோனியத்தோட வெப்பத்துல பனி உருகி பூமிக்குள்ள ஆழமா புதைஞ்சிருக்கலாம். இந்த ரகசியம் 1978ல வெடிச்சப்போ மொத்த இந்தியாவும் கொந்தளிச்சு போச்சு. டெல்லி தெருக்கள்ல மக்கள் சிஏஏ எங்கள் தண்ணீருக்கு நஞ்சூட்டுகிறதுன்னு முழக்கமிட்டு போராடினாங்க. அப்போ இருந்த பிரதமர் மொரார்ஜி தேசாயும் அதிபர் ஜிம்மி கார்ட்டரும் இத மூடி மறைக்க ரகசியமா வேலை பார்த்தாங்க. ஆனா கேப்டன் கோலி தன்னோட மரணத்துக்கு முன்னாடி இது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வருத்தம்னு சொன்னதுதான் உச்சகட்ட சோகம். அந்த புளூட்டோனியம் இன்னும் இமயமலையில உள்ள பனிப்பாறைகளுக்கு நடுவுல தான் இருக்கு. கோடை காலத்துல பனி உருகும்போது அது கங்கை நதி மூலமா நம்ம தண்ணீரையே விஷமாக்க வாய்ப்பிருக்கு. இந்த விவகாரம் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கு. இந்திய அரசாங்கம் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். இமயமலையில் தொலைந்த இந்த அணுகுண்டு இந்தியாவின் குடிநீருக்கு ஆபத்தா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அதிர்ச்சி தகவலை எல்லாரும் தெரிஞ்சுக்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க.